சென்னையில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மானி நிர்வாகிகள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் சுபாஷ் கூடுதல் தகவல்களை தரவிருக்கிறார். சுபாஷ், எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம்? அதாவது வெங்கட், தங்களது கட்சி வளர்ச்சி பணிக்காக, தங்களது அணியின் வளர்ச்சி பணிக்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினமானது முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமானது அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமானது அங்கு தலைமை கழகத்தில் நடைபெறவிருக்கிறது. அதிமுக தலைமை கழகத்தில் அதற்கு போட்டியாக நாங்கள் நடத்தவில்லை, எங்களோட அணியின் வளர்ச்சிக்காக மட்டுமே இந்த ஆலோசனை கூட்டமானது, உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டமானது வாரந்தோறும் நடைபெறக்கூட கூட்டமாக தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் இதில் அரசியல் சார்ந்த ஒரு கூட்டமாகத்தான் நாம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக தனது தீவிர அரசியலில் இறங்கப் போவதாக தெரிவித்ததிலிருந்து அதிமுகவின் இரு அணிகளும் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பதை வேகப்படுத்தி வருகிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் பொறுத்தவரை 2 தினங்களுக்கு முன்பே அவர் சென்னைக்கு வந்துவிட்டார். மூத்த நிர்வாகிகளிடம் தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வந்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்றும் இந்த உயர்மட்ட குழுவானது ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் அவங்க அணி சார்ந்த வளர்ச்சி பணிகள் இருந்திருந்தாலும் இரு அணிகள் இணைப்பு தொடர்பாக பேசப்பட்டதாக தகவல்கள் இருக்கின்றன. அந்த இரு அணிகள் இணைய வேண்டும் என்றால் ஏற்கனவே கூறிய நிபந்தனையை தற்போது தளர்த்தி கொள்ளலாமா என்பது தொடர்பான சில முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் பரிமாற்றப்பட்டதாக தெரிகிறது. இவர்களை பொறுத்தவரை சசிகலாவின் குடும்பத்தை கட்சியில் இருந்து முழுமையாக நீக்க வேண்டும், அடுத்தபடியாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற 2 நிபந்தனைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பொதுக்கூட்டங்களாக நடத்தி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் இன்று இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பாக பேசப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மா பாண்டியராஜன் அதை பேசுவதற்காக மறுத்துவிட்டார். இன்று எங்களது கட்சியின் வளர்ச்சி தொடர்பாக மட்டுமே பேசப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தாலும் இதில் அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக அவர்கள் ஆலோசித்தார்கள் என்பதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. சுபாஷ், இணைப்பிலே இருங்க. சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களுடன் நடத்திய அவசர ஆலோசனை குறித்த விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எவையேனும் எட்டப்பட்டிருக்கின்றனவா? வெங்கட், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை 5 மணி அளவில் மிக முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெறவுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை அதிமுக அம்மானியின் தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள் என முக்கிய நிர்வாகிகள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை 2ஆக பிளவுபட்ட பிறகு 2 அணிகளும், அதிமுக அம்மானியாகட்டும் புரட்சித் தலைவி அம்மானியாகட்டும், இரண்டுமே எப்போது இணையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாகவே தமிழக அரசியலில் இருந்து வரும் நிலையில் இந்த 2 அணிகள் இணைப்பு தொடர்பாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதற்கு முன்பாகவே 2 அணிகள் இணைப்பு தொடர்பாகவே பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டாலும் கூட மறைமுகமாகவே, அதாவது திரைமறைவு பேச்சுவார்த்தை மட்டுமே இதுவரை நடைபெற்று வந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாக அதிமுக அம்மானியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஏற்கனவே தெரிவித்த அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு 2 அணிகள், அதாவது அவருடைய வைத்த முதல் நிபந்தனை என்பது வலியுறுத்தல் என்பது பார்த்தோம் என்றால் 2 அணிகளுமே இணைய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 2 அணிகளும் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு முன் இணைந்தால் தான் அரசியலிருந்து ஒதுங்கிவிடுவதாக அவர் ஏற்கனவே தெரிந்தார். இருந்த பொழுதிலும் எந்தவிதமான ஒரு நடவடிக்கையும் இல்லாத சூழ்நிலையில் தான் தொடர்ச்சியாக அந்த 2 அணிகளும் அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நிலுவையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு முன்பாகவே 2 அணிகளும் இணைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அடுத்த 3 நாட்களுக்குள் அதிமுகவின் 2 அணிகளும் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். அதிமுக வட்டாரங்களும் அது போலவே ஒரு தகவலை தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள், இந்த 2 அணி இணைப்பு தொடர்பாகவும் டிடிவி தினகரன் அவருடைய அரசியல் பிரவேசம் தொடர்பாகவும் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. இனி நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் என்னவெல்லாம் செய்யப்படலாம் என்பது குறித்து சொன்னீங்க. இன்று காலையிலிருந்து இதுவரை நடந்த கூட்டங்களில் இதற்கு முன்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களோடு அவசர ஆலோசனை நடத்தினாரே, அதனுடைய முடிவுகள் ஏதாவது தெரிய வந்திருக்கு?
வெங்கட், அதாவது இன்றைய ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை அனைத்து அமைச்சர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்க உள்ளார்கள். அதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 8 அமைச்சர்களுடன் ஆலோசனை என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்று நடைபெறக்கூடிய இந்த மாலை நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாக என்ன முடிவுகள் எடுக்கப்படலாம் என்பது குறித்து மூத்த அமைச்சர்களுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்ததாக தான் அந்த தகவல் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 2 அணிகள் இணைப்பாகட்டும், பேச்சுவார்த்தையாகட்டும், அதே போல டிடிவி தினகரனின் அந்த தீவிர அரசியல் ஈடுபட உள்ளதாக அந்த கருத்தாகட்டும் என பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசித்துள்ளார். அதன் பிறகு இன்று மதியம் 3 மணி அளவில் பார்த்தோம் என்றால் டிடிவி தினகரனின் தீவிர ஆதரவாளராக கருதப்படும் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் மற்றும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி, தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் ஆகியோர் தமிழக முதலமைச்சரை நேரடியாக தலைமைச் செயலகத்தில் சந்தித்துள்ளார்கள். அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடன் பல்வேறு விஷயங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இன்றைய கூட்டம் முடிந்த பிறகு மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் கூட இன்றே அது அறிவிக்கப்படுமா என்பது கேள்விக்குறிதான். தொடர்ச்சியாக நாம் அதிமுக வட்டாரத்தில் பேசும்பொழுது அவர்கள் தெரிவிக்கும் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால் 2 அணிகள் இணைப்பு சாத்தியமாகும் பட்சத்தில் பார்த்தோம் என்றால் தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை தொடர்வார். அமைச்சரவையில் ஒரு சில மாற்றங்கள் மட்டுமே இருக்கும். அதாவது ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் மீண்டும் அமைச்சரவையில், தற்போது அவர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக உள்ளார், அவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கப்படலாம். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதிமுகவின் பொதுச்செயலாளராக அவர் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. ஆனால் பொதுக்குழுவை கூட்டிதான் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அதற்கு முன்பாக, அதாவது பொதுக்குழு கூடுவதற்கு முன்பாக கட்சியை வழிநடத்தும் குழுவானது அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அந்த கட்சியை வழிநடத்தும் குழுவிற்கு ஓ பன்னீர்செல்வம் தலைமை ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆட்சியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் எந்த விதமான மாற்றமும், அந்த அமைச்சரவையில் மாஃபா பாண்டியராஜன் சேருவதை தவிர பார்த்தோம் என்றால் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது என்றுதான் அதிமுக வட்டாரங்கள் கருதுகின்றன. தொடர்ச்சியாக இன்றைய கூட்டத்திற்கு பிறகு அடுத்த 3 நாட்களில் தமிழக அரசில் பல்வேறு விதமான மாற்றங்கள் குறிப்பாக அதிமுகவில் ஏற்படலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் சுபாஷ் கிட்ட கேட்கிறேன். இப்போ 2 நிபந்தனைகள், முக்கிய நிபந்தனைகள் சொன்னீங்க. அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் தரப்பிலிருந்து சசிகலா, தினகரன் உள்ளிட்ட அவர்களது குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக நீக்க வேண்டும் 1. 2வது, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு என்ன காரணம் என்பதை விசாரிப்பதற்காக சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்பது 2. இந்த 2இல் நீங்கள் சொல்வதைப் போல ஏதேனும் தளர்த்த நினைத்தால் எதில் அவர்கள் தளர்த்த முடியும்? இது 2 நிபந்தனைகளும் நாங்கள் உறுதி செய்தால் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் முதல் நிபந்தனையை தளர்த்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் தளர்த்த முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்றுதான் கூறப்படுகிறது. அடுத்ததாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அவர்கள் இறப்பு தொடர்பாகவும் அவர்கள் அதை தளர்த்த முடியாது என்று கூறப்பட்டிருந்தாலும் எது ஒன்றாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை அவர்கள் வெளியிடக்கூடும். ஆகையால் இதில் எப்படி அவர்கள் புரிந்து கொண்டு அடுத்த கட்டமாக இதை எடுத்து செல்வ போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக பல மாதங்களாக, கடந்த 4 மாதங்களாக சொல்லி வரக்கூடிய அந்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதில் உறுதிப்படியாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அந்த தளர்த்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி தளர்த்தி கொள்ளாவிட்டால் இணைப்புக்கான சூழல் உருவாகுமா என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அப்படி தளர்த்தி கொண்டு விட்டால் தங்களது கொள்கை கோட்பாட்டில் தாங்கள் நிலை மாறுவதாக மேலும் சில மூத்த நிர்வாகிகள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இதன் போன்ற இரு முரண் கருத்துகளும் இங்கு நிலவுவதால் இது எவ்வாறு கையாள போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்த போதிலும் மிக குறைவான நாட்களே இருக்கிறது. நமது செய்தியாளர் ஸ்டாலின் சொன்ன போது அடுத்த 3 to 4 நாட்களுக்குள் தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்களை சந்திக்க இருக்கிறது. அந்த மாற்றங்களுக்கு முக்கியமாக 2 அணிகளும் இணைய போவதாகவும் தெரிகிறது. ஆகவே இந்த 2 அணிகளும் இணையும் பட்சத்தில் அடுத்த கட்டமான டிடிவி தினகரனின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் அதை பேசவில்லை என்றாலும் வெளியே வந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை பார்த்தோம் என்றால் உறுதியாக உள்ளே இந்த 2 அணிகள் இணைப்பு கொடுத்த அனைத்து தரப்பு மூத்த நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. வெங்கட், ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது வெளியில் தெரியும் அளவிற்கு இருக்கிறதா, அல்லது வெளியில் மட்டும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா, உள்ளே கருத்து முரண்பாடு பலமான அளவில் இருக்கிறதா?
இல்ல, அவர்கள் அதாவது இந்த கருத்தில் முரண்பாடாக இருக்கலாம், கருத்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள், தொடர்ச்சியாக அவர்கள் இருந்து வருகிறார்கள். ஏனென்றால் யார் சற்று நேரத்துக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த மா பாண்டியராஜனும் அதை உறுதிப்படுத்தினார். இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் ஒரே கருத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம், இருந்த போதிலும் எங்களுக்குள் எந்த ஒரு பிளவும் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த இணைப்பு விவகாரத்தில் எது முரணான கருத்துக்கள் வருகிறது என்பதை அவர்கள் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றமாகத்தான் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ என்ன பேசினோம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. கட்சியின் அடுத்த சில நாட்களுக்கு 2 கூட்டங்கள் வருகின்ற 6ஆம் தேதி 19ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் இவர்களது செயல் வீரர் கூட்டம் மற்றும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்களுக்கான கூட்டங்களானது முறையே சிவகாசி மற்றும் புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கின்றன. அந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தொடர்பாகத்தான் நாங்கள் பேசினோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களது ஆலோசனையில் இதுவும் ஒரு முக்கிய பிரதான இடமாக இடம்பெற்றிருக்கிறது. ஆகையால் அதற்கான முரண்பாடான கருத்துக்கள் அங்கே இடம்பெற்றிருந்தாலும் அவர்களுக்கான அந்த கருத்து பரிமாற்றமானது இன்று நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கருத்து வேறுபாடாக இருந்தாலும் ஒரு சிலர் கூறக்கூடிய கருத்தை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார், பன்னீர்செல்வத்தின் முடிவு என்னவாக இருக்கிறது என்பதை நாம் மிக விரைவிலேயே தெரிய வரும்.